தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளதா சொல்ல பார்க்க போகிறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்னும் 2 நாட்களுக்கு சென்னை மற்றும் புற நகரங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழக, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து, அதுக்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும். இதன் காரணமாக 19ஆம் தேதி வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். இனி வரக்கூடிய நாட்களில் சென்னை மற்றும் புறநகரங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இன்னும் 2 நாட்களுக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 19ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 20ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி வடக்கு கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அது மட்டுமல்லாமல் 23ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 19ஆம் தேதி தெற்கு அரபிக்கடலில் மத்திய பகுதிகள் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 20ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
மறக்காம இங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்னை மாவட்டம் கத்திவாக்கம் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை திருவெற்றியூர், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ் தலா 6 சென்டிமீட்டர் பதிகிறது. சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம், சென்னை மாவட்டம் அமைந்தங்கரை தலா 5 சென்டிமீட்டர் பதிகிறது. சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ், சென்னை மாவட்டம் வடபழனி, சென்னை நத்தனம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம், சென்னை மாவட்டம் மடிப்பாக்கம், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை டிஜிபி அலுவலகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை நுங்கம்பாக்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மணலி புதுநகரம், சென்னை மாவட்டம் மாதவரம், சென்னை மாவட்டம் சென்னை சென்ட்ரல், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் ஏடபிள்யூஎஸ், சென்னை புழல், சென்னை மாவட்டம் அண்ணா நகர் மேற்கு, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் பெருங்குடி, சென்னை பள்ளிக்கரணம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு மாவட்டம் கோரப்பாக்கம் ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், சென்னை வேளச்சேரி. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாட்களுக்கு சென்னை மற்றும் புறநகர்களில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகுதியாக மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக இன்னும் 2 நாட்களுக்கு மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதுக்கு அடுத்த பிறகு படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நீங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோடு மற்றும் மதுரை மாவட்டத்தில் 38.2 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 15.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.